ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மொழி டீச்சிங் சேனல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் வந்து YT ஸ்டுடியோ ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். YT ஸ்டுடியோ ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே வந்து கண்டிப்பாக வந்து YT ஸ்டுடியோ ஆப்பை வந்து மஸ்ட்டாக யூஸ் பண்ணணுங்க. ஸோ அது எதற்காக அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். YT ஸ்டுடியோ ஆப்பில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜ்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம YT ஸ்டுடியோ ஆப்போட டுட்டோரியல் பார்ட் 1 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய இன்னொரு சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன். உங்களுக்கு ஃபுட் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய விதமான ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த YT ஸ்டுடியோட இன்டர்ஃபேஸில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி YT ஸ்டுடியோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே உங்களுடைய லெஃப்ட் சைடில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடு இருக்கும். ஸோ இந்த 3 கோடை டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ டேஷ்போர்ட், வீடியோஸ், பிளேலிஸ்ட், கமெண்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ். இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற YT ஸ்டுடியோட பார்ட் 1ல் YT ஸ்டுடியோவோட டேஷ்போர்டை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த டேஷ்போர்டில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். YT ஸ்டுடியோ ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணோன்னே அங்கே என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாப்பில் லெஃப்ட் சைடில் உங்கள் சேனலோட லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லோகோவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட நேம் இருக்கும். நேமுக்கு கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்போட இன்டர்ஃபேஸில் டாப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ரோலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சேனலை ஓப்பன் பண்ணோன்னே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ரோவில் வந்து அனாலிட்டிக்ஸ் பேஜை வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ்க்கு உரியதுங்க. ஸோ நீங்கள் வீடியோ போட ஆரம்பித்து 28 நாளில் உங்களுக்கு எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோக்குமான வாட்ச் ஹவர்ஸ் வந்து இந்த பேஜில் இருக்கும். அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக இந்த 28 டேஸில் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்ட் 28 டேஸில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் சேனலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜில் செகண்ட் ரோவில் வந்து கொடுத்துருப்பாங்க டேஷ்போர்டில். ஓகேங்களா? ஸோ இதை வந்து வியூ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இதனுடைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து அனாலிட்டிக்ஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம 3வது ரோவில் என்ன கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் சேனலில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். 2 வெங்காயத்தை வச்சு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம், அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம இந்த வீடியோ பேஜில் வந்து பார்க்கலாம். இந்த டேஷ்போர்டில் கொடுத்துருப்பாங்க. 3வது ரோவில் வந்து இருக்கும். இந்த வீடியோ போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 hours 17 minutes ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவுக்கு எவ்வளோ ரேங்கிங் 1லேருந்து 10 முதல் இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் எவ்வளோ ரேங்கிங்கில் வந்து இந்த வீடியோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இந்த வீடியோவை ஆவரேஜாக நம்மளுடைய வியூவர்ஸ் எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ டைம் வந்து நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுடைய ஒரு வீடியோவுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் இதை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீடியோவோட பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கறதுக்கு இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ டேஷ்போர்டோட அடுத்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ். இந்த வீடியோஸ் செக்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கக்கூடிய 3 வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோவிலே லாஸ்ட் 3 வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி போட்டது, நேற்றுக்கு போட்டது, ஸோ இல்லை போன வாரம் போட்டது, அந்த மாதிரி லாஸ்ட் 3 வீடியோவோட அனாலிட்டிக்ஸை வந்து இந்த பேஜில் இந்த வீடியோஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோஸில் ஒரு வீடியோவுக்கும் எவ்வளோ லைக் வந்திருக்கு, எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு,
ஒரு வீடியோவும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் என்னைக்கு அப்லோட் பண்ணீங்க, 1 டே எகோவா 2 டே எகோவா, ஸோ எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீடியோவை அப்படின்றத இந்த லாஸ்ட்டு 3 வீடியோஸோட அடிஷ்னல் டீட்டெயில்ஸை இந்த பேஜில் நீங்கள் பார்க்கலாம். டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க YT ஸ்டுடியோ ஆப்பை பொறுத்த வரைக்கும். இதற்கு அடுத்தபடியாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய 3 கமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய வீடியோஸ்க்கு ரீசெண்டாக வியூவர்ஸ் பார்த்துட்டு கொடுத்த 3 கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே படிக்க முடியும். ஸோ என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயே உங்களுடைய ரைட் சைடில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு மாதிரி போட்டு கிரே கலரில் அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டுடே வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மந்த் ஃபுல்லாக வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கமெண்ட்டை வந்து டச் பண்ணி அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ்லேயே வந்து நீங்கள் ரிப்ளை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பேக் வந்துடலாம். இவ்வளோதாங்க யூடியூப் ஸ்டுடியோவோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்தந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக YT ஸ்டுடியோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டேஷ்போர்டில் நிறைய விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஒரு வீடியோவுக்கும் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீடியோக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டண்டான யூடியூப் சேனல் டிப்ஸுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யூடியூப் சேனல் வச்சிருக்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வந்து YT ஸ்டுடியோ ஆப்போட டியூட்டோரியல் பார்ட் 2 வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். YT ஸ்டுடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய டாப் 5 செக்ஷனில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு செக்ஷன் டேஷ்போர்டை பற்றி பார்த்துருக்கோங்க. ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோவில் YT ஸ்டுடியோ டியூட்டோரியல் பார்ட் 2ல் நம்மளுடைய அடுத்த செக்ஷனை பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ YT ஸ்டுடியோவை வேறு எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும், என்னென்ன மாதிரியான யூசஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் YT ஸ்டுடியோவில் இன்னும் நிறைய விதமான யூசஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுடைய டவுட் கொஸ்டினை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்ப்பா.